பிஸ்கட் ஒரு வழியாய் பிஇ முடித்து ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டுக்கு காத்திருந்தாள் பிரதீபா. அவளுக்கு அட்வைஸ் பண்ண ஆசைப்பட்டார் அப்பா அவினாசிலிங்கம். காலம் கெட்டு கிடக்கு, எந்த ஊர்ல பிளேஸ்மெண்ட் ஆகி வேலைக்கு சேரணுமோ, எத்தனை வருஷம் வெளியூர்ல குப்பை கொட்டணுமோ புரியல அவருக்கு. இருந்தாலும் ஒத்தை பொண்ணுக்கு உபதேசம் பண்ண நினைத்தார். என்ன பண்ணலாம்? அவன் நினைவுக்கு வந்தது அக்பர் பீர்பால் கதை ஒன்று. இந்த பாரு பிரதீபா, வெளியூருக்கு வேலைக்கு போற, கை நிறைய கணினி வேலையில் சம்பாதிக்க போற, பார்க்க வேற லட்சணமா இருக்க, எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? அதனால பீர்பால் அக்பருக்கு சொன்ன அட்வைஸ் கதைய அப்பா உனக்கும் சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சார். பீர்பால் ஒரு அலுவலக வேலையா வெளிநாடு போக அக்பர் கிட்ட அனுமதி வாங்க வந்தார். அக்பர் சொன்னார், இத பாரு பீர்பால், வெளியூரு நம்ம நாடு மாதிரி இருக்காது, ஜாக்கிரதையா இருக்கணும், ஏமாத்திடுவாங்க, அது நம்ம ஊர் மாதிரி இருக்காது என்றார். பீர்பால் சற்றும் சளைக்காமல் அக்பர் கிட்ட சொன்னார், மன்னா, நீங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, என்கிட்ட 100 தொப்பிகள் இருக்கு, அத போட்டு ஜாக்கிரதையா வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்துடுவேன்னார். ஆர்வ மிகுதியில் அக்பர் கேட்டார், அதென்ன 100 தொப்பின்னு? ராஜா, என்கிட்ட புகழ்ச்சிங்கிற 100 தொப்பி வச்சிருக்கேன், புகழுக்கு மயங்காதவங்க உலகில் உண்டா என்றார். வெளியூர்காரர்களுக்கு புகழ்ங்கிற தொப்பிய போட்டு வெற்றிகரமா திரும்பி வந்துடுவேன் நாராம். அக்பர் சொன்னார், அப்படி இல்ல பீர்பால், புகழுக்கு மயங்காதவங்களும் உலகில் உண்டுனார். பீர்பால் சட்டுன்னு சொன்னார், இல்லை மன்னா, புகழுக்கு மயங்காத உங்களை போன்ற நல்லவர்கள் சிலர் மட்டுமே உண்டு, பொதுவா எல்லாருமே மயங்கிடுவாங்க என்றார். அதை கேட்ட அக்பர் அசடு வழிய சிரிச்சிட்டு ஆமான்னார். பீர்பால் தனக்குள் நினைத்து கொண்டார், 100 தொப்பியில் ஒரு தொப்பி இங்கேயே காலியாயிடுச்சு, மிச்சம் 99ஓட தான் நான் வெளியூர் போகணும் போல இருக்குன்னு இந்த கதையை சொல்லி மகளிடம் சொன்னார். நீ அழகுன்னு சொல்லுவாங்க, உடல்காரின்னு சொல்லுவாங்க, ஏமாந்திராது என்றார். அவள் சொன்னாள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்பா, இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மகள் வாழ்க்கையில் அப்பாவின் அக்கறையை நினைத்து மனைவி மரகதம் கிச்சனில் இருந்து, எங்க டீ போட்டு இருக்கேன், எங்கேயும் பொசுக்குன்னு கிளம்பிடாதீங்க, இதோ கொண்டாரேன் என்று குரல் கொடுத்தாள். டீ வந்தது. வெறும் டீயை எப்படி குடிப்பது? ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுமா என்றாள் மகள். எடுத்ததும் அதை அப்பாவிடம் தந்து, அப்பா இதை பிரிங்க என்று கொடுத்தாள். இது எதுக்கு நம்மிடம் தருகிறாள் என்று அவர் யோசிக்க, அப்பா, இந்த பிஸ்கட் பாக்கெட் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் பெட்டிக்குள்ளதானே இருக்கு, ஆனா பாருங்க, பிரிச்சு பிஸ்கட்டை கடிச்சா முறமுறப்பு போகல. நான் அக்பரையோ பீர்பாலையோ பார்த்ததில்லை, ஆனால் ஃப்ரிட்ஜ் பிஸ்கட் பார்த்திருக்கிறேன். எந்த சூழலிலும் தன்னிலேயே இழக்காத இந்த ஃப்ரிட்ஜ் பிஸ்கட் மாதிரி முறமுறப்பு குறையாம அசலா இருப்பேன் என்றாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.